பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்கு மட்டும்தான் சோதனை, என் கூட வேலை செய்யற எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் தானே இப்படி இருக்கு அப்படி நீங்க ஒரு நாள் யோசிக்க கூடாது. நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல டீச்சர்ஸா இருக்கலாம், நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ, என்ன ஜாப்ல இருந்தா சரியா பிசினஸ் மேனா இருக்கலாம், உங்களுக்கு யாரோ இருந்தா, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சோதிக்கப்பட்டு ஆண்டவரு அவரு சோதனைக்குள்ளதான் வந்திருக்காரு. 33 வயசு வரை வந்திருக்கிறாரு இந்த உலகத்துல. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கடைசியில பாருங்க, நம்மள ஒரு நாள் ஆண்டவர் ஒரு 1 hour சரி ஒரு 5 நிமிஷம் நம்மள ஆண்டவரா மாற்றோம்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு நீ தான் இனி ஆண்டவர் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? இந்த உலகமே பஸ்பமாக்கிறோம். இந்த உலகம் மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்க ஜென்ம சுபாவங்களும் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. ஒவ்வொரு அண்ணன் தம்பியும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சைஸ்ல இருக்குது, அப்படிதானே? ஆனா ஆண்டவர் ரட்சிக்கமான இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மனா யாராச்சும் ஒரு ஆளை அடிச்சா நம்ம என்ன செய்வோம்? நமக்கு இன்னைக்கு அடிக்க முடியலன்னாலும் 10 வருஷம் கழிஞ்சினாலும் ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம், அப்படிதானே? ஒரு நாள் ஒருவேளை வாயினால அடிக்கலாம், உடம்புல சரீரத்தினால அடிக்கலாம். அப்படி மனுஷர்கள் நம்ம அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அல்ல சொல்றேன். ஆனாலும் நான் உங்களை சொல்றது என்னன்னா, அதனால சான்ஸ் கிடைக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் நிறமாறும் பச்சவந்திகளா மாறிடுவாங்க. ஆனா தேவனை பாருங்க, அவருடைய ஜனங்கள் கடைசியில சிலுவையில அறையும் போது அவங்க சொல்றாங்க நீ கடவுளா இருந்தா தப்பிச்சு போயிரு அப்படிலாம் சொல்றாங்க, காரி துப்புறாங்க. அவர் எவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்தார் தேவ பிள்ளைகளே. அவர் குருடருக்கு விடுதலை கொடுக்கிறாரு, உடம்புல பலவீனப்பட்டவங்க விடுதலை கொடுக்கிறாரு, நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவித்து கொண்டிருக்கிறாரு, அநேக அற்புத அடையாளம் செய்யறாரு. ஆனா ஜனங்கள் கடைசியில என்ன சூழ்நிலை வந்திருப்பாருங்க, அவரு படைத்த இந்த ஜனங்கள் அவரையே என்ன செஞ்சாங்க? சிலுவையில அரைஞ்சாங்க. ஏன்னா அவரு தான் சிலுவையில அறையப்படணும். அப்படி அரைஞ்சாதான் என்ன செய்யணும்? நமக்கு பரலோகம் போக முடியும். அப்படி எல்லா சோதனையும் நம்ம நினைப்போம், நம்ம பட்ட சோதனை எல்லாம் அந்த உலகத்துல எந்த மனுஷனும் பண்ண முடியாது. என் வயசுக்கு நான் பட்ட சோதனை பயங்கரம் அப்படி நீங்க ஒரு காலம் நினைக்க கூடாது. உங்களை காட்டிலும் கோடி மடங்கு சோதனை இந்த உலகத்தை பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா அவங்கள பட்ட ஹாப்பியா இருப்பாங்க. அதான் சொல்றேன் தேவப்பிள்ளை, அந்த இன்னும் மறித்தான் நீ எவ்வளவு செல்லும். இன்னைக்கு இறந்து செத்து போனா நம்ம பரலோகம் போமா நரகத்துக்கு போமா? நல்லது செஞ்சா நம்ம பரலோகம் போவோம், மோட்ச லோகம். ஆனா தீமையான செய்தா என்ன செய்வோம்? நரகத்துக்கு போவோம். அப்ப சோதிக்கப்படுகிறது எதுக்குன்னா, நம்ம சோதிக்கப்படுகிறது எதுக்குன்னா அப்படியே நம்ம நல்ல ரீதியில மாறுறதுக்கு, நீதிமானா மாறுறதுக்கு, ஆண்டவர் பிள்ளையா மாறுறதுக்கு. அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை காட்டிலும் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு கடன் பாரங்கள், வியாதிகள், போராட்டங்கள், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இவ்வளவு நெருக்கடியில ஜனங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு நாளுமே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு, கண்டிப்பா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கண்டிப்பா இந்த வியாதியில இருந்து ஒரு சுகம் கிடைக்கும், கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு உண்டு, அப்படி அந்த ஃபெய்த்ல நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட, ஆனா உங்க வாழ்க்கையில் நீங்க நினைப்பீங்க எல்லாம் இருந்த பிறகும் ஐயோ நான் மட்டும் தான் இருக்கப்படுறேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்படி, என் புருஷன் என் மனைவி மட்டும் தான் இப்படி, அப்படி ஒரு நாள் நினைக்காங்க. எல்லாரும் அதான் சொல்லுவாங்கல்ல, இவங்க என்னுடைய வாழ்க்கை துணை கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கவே கூடாது. இவங்க என் மனைவியா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் நினைக்க கூடாது பிள்ளைகளே. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுதான். அதை மிஞ்சி நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். பிள்ளை ஒன்னாவது புரிஞ்சுடுங்க, நீங்க பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளலாம். தேவ சமூகத்துல அந்த வார்த்தைகளை அவர் என்ன சொல்றாரு, அதனால சோதிக்கப்படுகிற எல்லாருக்கும், ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டபடினா நம்ம ஒரு காய்ச்சல் வந்தாதான், காய்ச்சல் அந்த வலி நமக்கு தெரியும், ஒரு பல்லு வலி வரும், காய்ச்சல் வரும், அதிகமா ஒரு வைரஸ் ஃபீவர் வரும், ஏதாச்சும் ஒரு வலி இந்த உடம்புல இந்த உலகத்துல இருக்கிறவரை ஏதாச்சும் பலவீனம் பட்டுட்டே இருப்போம். ஹார்ட்ல பிரச்சனை இருக்கும், எலும்புல பிரச்சனை இருக்கும், குடல்ல இருக்கணும், கிட்னியில இருக்கும், உடம்பு முழுவதும் இதெல்லாம் கண்கள்ல இருக்கும், தலையில இருக்கும், இல்ல மனநல பாதிப்புகள் உண்டாகும், அதே பிரச்சனைகள். ஆனா எல்லா பிரச்சனையோட இருக்கிற மனுஷனே சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை?
ஐயோ எனக்கு என்னங்க அது அந்த பிரச்சனை இல்ல, எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு, எல்லாத்துக்கும் வெள்ளக்கத்தை வீக்கம் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு இந்த உலகத்துல. இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, உங்களை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கும் உண்டு. அதனால பிரச்சனையை கண்டு நம்ம சோர்ந்து போடாது, பிரச்சனையெல்லாம் மாற்றி எல்லாரும் விடுதலை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட நீங்க அப்படி ஆண்டு சமுதிரம் முழங்கால் படி ஜெபிக்கும் போது, நீங்க தனிமையில இருந்து கதறி அழும்போது, என்னுடைய உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, என் சிந்தனையில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியவில்லையே, நான் என்னுடைய காரியத்தை சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டாங்களே, அப்படி நீங்க வேதனையோடு அழும்போது உங்க கண்ணீரை தனிமையில நீங்க அழுகுறீங்க பாத்தீங்களா, அந்த கண்ணீரை ஒரு நாள் அவரு இந்த மனுஷி மாட்ட கண்ணீர் வடிச்சீங்கன்னா 100 பேர்த்திட்ட போய் சொல்லுவாங்க. எதுக்குன்னா இது அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு போல, அதான் தனிமையா இருந்து அந்த பிள்ளை அழுது இருக்கு, இந்த பையன் அழுது இருக்கிறான். ஆனா நீங்க ஆண்டவர் ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்துல காலையில 4:30 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிச்சு பாருங்க. உங்க கண்ணீரை பாதத்துல தனிமையா யாரு கூட இருக்காதீங்க, உங்க கண்ணீரை யாரையும் ஷேர் பண்ணாதீங்க, ஆண்டவர்கிட்ட நம்மளை படைத்த ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல சமாதானமும் சந்தோஷம் பொறுமையும் அன்பும் சௌக்கியமத்தோடு ஆண்டவர் உங்களை வாழவி பாருங்க. பிள்ளைங்களே, நீங்க மனுஷன் மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா கவலை உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும், நீங்க இறக்கி வச்சிருவீங்க. ஆனா இறக்கி வச்ச அதை ஷேர் பண்ணுங்க. அந்த வாங்கினாங்க பாத்தீங்களா, நீங்க அவங்கள்ட்ட இறக்கி வச்சிட்டீங்க, அவங்க யார்கிட்ட இறக்கி வைப்பாங்க, அவங்க ரோட்ல போற எல்லாத்தையும் இறக்கி வைப்பாங்க. அப்ப உங்களை அவமானமா வேதனையா துக்கம் உண்டா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம துக்கத்தை சந்தோஷப்படுத்துறது இந்த உலகத்துல இருக்கிற வர 90% நம்ம நினைக்கிறது நம்ம அம்மா அப்பா தான். ஏதோ ஒரு காரியத்தை அம்மா அப்பாட்ட தான் ஷேர் பண்ணோம். அம்மான்னு சொன்னா அம்மா யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அவங்களும் போன் மட்டும் அவங்க ஆறுதல் யாரும் சொல்லுவாங்க, அவங்க அம்மா அப்பா இருந்தா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிறந்த 4 பிள்ளைங்க இருக்குன்னா அதுல ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லுவாங்க. அந்த பெண் பிள்ளை என்ன செய்யும், ஆண் பிள்ளை என்ன செய்யும், அவங்க மனைவிட்டு ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா? நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், அம்மாவுக்கு நடந்தாலும் அப்பாவுக்கு நடந்தாலும், அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து எங்க சொல்லணும், நம்மளை படைத்த தேவன் தான் சொல்லணும். அவர் தான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு சொன்னாரு. அவர் அன்பு மிக்க ஒரு தேவ பிள்ளை, நமக்காக சிலுவையை சுமந்த அந்த தகப்பனிடத்துல அவர் நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார். இந்த உலக உறவுகள் எல்லாம் நம்மளை விட்டு கடந்து சென்ற பிறகும் அவர் நம்மோட தான் இருக்கிறாரு. அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டு நம்மளை படைத்த ஆண்டு சோதனையே படையில நினைக்கிறாதீங்க. சோதனைங்கிறது நம்மளை படைச்சனாலே ஆண்டவர் கொடுக்கட்டும் பாரமாகி போட்டு. ஏன்னா இந்த உலகத்துல இந்த மனுஷிகளை எதுக்கு தாண்டா படைச்சோம், அப்படி நம்ம எவ்வளவு பாவம் தவறுகள் எல்லாம் செய்வோம், எத்தனையோ ஒரு மனசை வேதனைப்படுத்திருப்போம். ஆனா நமக்கு தெரியாது, நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் இருப்போம். ஆனா நம்முடைய வார்த்தைகள் எத்தனை பேர் காயப்படுத்துச்சு, எத்தனையோ பேருக்கு வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்திச்சு, அது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியவே செய்யாது. போல ஒண்ணு புரிஞ்சுடுங்க, இந்த உலகத்துல இருக்கிறவரை நம்ம தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோ நினைச்சிட்டோம்னா ஆண்டவர் நம்மள ஹீரோவை மாத்திடுவார். அதனால உங்களுடைய எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டவர் சமூகத்துல மட்டும் நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்லி முடிவு உண்டு தேவ பிள்ளைகளே. அதை மட்டும் மறக்காதீங்க. தேவ சமூகத்துல எனக்கு மட்டும்தான் ஏசப்பா, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, இந்த பாடு, இந்த வியாதி மட்டும் ஒரு காலம் சொல்லாதீங்க. உங்க பொருளாதார நெருக்கடி, உங்க வியாதி, உங்க போராட்டம், பிரச்சனைகள், இல்லாமை, தரித்திரம், எல்லாவற்றிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து எவ்வளவு டேப்லெட் எடுத்தோம், தூக்கம் இல்ல, எவ்வளவு டேப்லெட் எடுத்தோம், மன சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒரு விடுதலையே இல்ல, எதுவுமே இல்ல. எதுக்கு தான் உயிரோடு இருக்கணும்? அதுக்கு செத்து சொல்லுவாங்க, லோக்கல் கோர்ட்ல சொன்னாங்க, செத்து தொலைஞ்சா போதுமே சொல்லுவாங்க, செத்து போனா நலமா இருக்குமே சொல்லுவாங்க. நான் செத்தாதான் இந்த வியாதி மாறும் சொல்லுவாங்க. பிள்ளை மூக்கு இருக்கிற வரை சளி வரன்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நம்ம ஜீவனோடு இருக்கிற வரை ஒருவேளை நம்ம தலைமுறை செய்த பாவமோ, நம்ம அம்மா அப்பா அவங்க லைன்ல வர சாபமோ பாவமோ தெரியல. ஒருவேளை நம்ம செய்யற நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்குதோ, கிஃப்டா கிடைக்குதோ சொல்ல முடியாது. அதனால நம்ம பாவம் இல்லாம இருப்போம். ஆண்டவர் நம்முடைய எல்லா வியாதிகளும் போராட்டத்தையும் கண்டிப்பா உதவி செய்வாரு, விடுதலை கொடுப்பாரு. தேவர்களே, நீங்க எதுக்கும் கலங்காதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. டேப்லெட் எடுத்தாலும் அந்த டேப்லெட் இந்த டேப்லெட் 90% நான் நம்ப மாட்டேன். ஆனா நான் என்னுடைய ஃபெய்த் விசுவாசத்தோட உங்களுடைய பரிசுத்த ரத்தமாக இந்த டேப்லெட் தாருங்க. கழுங்குட்டு அபிப்பமா சமாதானம் இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏசப்பா உங்களோட இருக்கிறேன். சரியா? இனி ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த எங்கள் தகப்பனே, பரலோக ராஜாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் தகப்பனே 18வது வசனோடு எங்களோடு பேசினீரே. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே
அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் இருந்தாலும் எல்லா சோதனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே சொன்னீரப்பா. நீர் நல்லவர், வல்லவர், சர்வலோகாதிபதி. நீர் நேற்றும் என்றும் மாறாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆண்டவர். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னீரே. இந்த நாள்ல செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எல்லா போராட்ட பிரச்சனைகள் ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.